கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற உயிருள்ள வார்த்தை என்னவென்றால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவன் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம், நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோமே, நம்ம இவ்வளோ வறுமையில் இருக்கிறோமே, அல்லது நம்மளுக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லையே, இந்த மாதத்தில் நம்மளுக்கு சம்பள உயர்வு கிடைக்குமா, நம்ம எவ்வளோ வறுமையில் இருக்கிறோம், நம்மளுடைய பிரச்சனைகளையெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம் இந்த வருஷத்தில் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஒரு வீடு வாங்கலாம் என்று சொல்லி எவ்வளோ நாள் நம்ம நினைத்து கொண்டிருந்தோம், இந்த வருஷமாவது அது நடக்குமா? ஆனாலும் அதற்கான வருமானம் நம்ம கையில் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? அல்லது நம்ம பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறோமே, அவங்களுடைய காரியங்கள் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அல்லது பிரியமானவர்களே, நீங்கள் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறோமே, நம்ம இப்படியே பட்டமரம் போல் நம்ம இருப்போமா என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆமேன். பாருங்க, இன்னைக்கு அப்பா சொல்லியிருக்கிறாங்க, மழையே இல்லை, ஆனால் அந்த மரம் பார்த்திங்கன்னா இலையும் இருக்காது, அப்படி இருந்தாலும் கூட தப்பாமல் கனி கொடுக்கும். அதே போல் உங்களை நான் வைத்திருப்பேன், உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் நான் சந்திப்பேன், கவலைப்படாதீர்கள் மகனே மகளே என்று சொல்லி இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறாருங்க. கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம்.